Good morning friends. Today we are going to see about hardware and software, PCs and Macs. Hardware versus software. First நம்ம என்ன பார்க்க போறோம்னா hardware பற்றி பார்க்க போகிறோம். Hardware ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, வெளி தோற்றம் அப்படின்றத தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் இன்க்ளூட்ஸ் இதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்னெல்லாம் வரும் அப்படின்னா CPU, மானிட்டர், மவுஸ், கீபோர்ட், கிராஃபிக் கார்டு, சவுண்ட் கார்டு, ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மதர் போர்டு. இதெல்லாமே வந்து ஹார்ட்வேர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு மிஷினரி ஆர் த எக்யூப்மெண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதை வந்து ஹார்ட்வேரை வந்து நம்ம வந்து மிஷினரி இல்லைன்னா எக்யூப்மெண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ். Hardware we can touch and feel. Hardware is only one part of the computer system. Hardware அப்படின்னா we can touch and feelன்னு சொல்கிறாங்க. அது எப்படி டச் அண்ட் ஃபீல் அப்படின்னா, நம்மளால் வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு எடுத்துக்கோங்க. கீபோர்ட்னால் நம்மளால் வந்து டச் பண்ண முடியும். வேறு வந்து மவுஸ் எடுத்துக்கோங்க. மவுஸ் அப்படின்னா வந்து நம்ம அதோட ஷேப் வச்சே வந்து நம்ம ஃபீல் பண்ணி இது மவுஸ் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ we can touch and feel that. ஹார்ட்வேர் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றதுல ஹார்ட்வேர் அப்படின்றத ஒரு சின்ன பார்ட்டாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஹார்ட்வேர் டிவைசஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹார்ட்வேர் டிவைசஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா மானிட்டர், கீபோர்ட், CPU, மவுஸ். இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸும் தான். கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் சச் அஸ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், மதர் போர்ட், வீடியோ கார்டு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். த ஹார்ட்வேர் இஸ் த டெலிவரி சிஸ்டம் ஃபார் த ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைடட் பை த சாஃப்ட்வேர். எப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டெலிவர் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்வேரோட ஒர்க், வேறு ஒன்றும் இல்லை. Next move on to the next topic, software. Software அப்படின்னா வந்து software is a collection of data or computer instructions that tell the computer how to work. அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இல்லைன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சாஃப்ட்வேர் வச்சுக்கும். அதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. In computer science and software engineering, computer software is all information processed by computer system, programs and data. அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் இருக்க ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா தான் வந்து இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் எனேபிள் த ஹார்ட்வேர் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டாஸ்க். சாஃப்ட்வேர் தான் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுக்கும். அதை வந்து ஹார்ட்வேருக்கு வந்து நீ இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் டாஸ்க்கை வந்து அது கொடுத்துரும். சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேருக்கு கொடுத்துரும். அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற வேலை தான் வந்து ஹார்ட்வேரோட வேலை. சாஃப்ட்வேர் இட் டெல்ஸ் அ கம்ப்யூட்டர் வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ. இட் மீன்ஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கெல்லாம் வந்து சொல்கிறது, வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எல்லா வேலையுமே வந்து சாஃப்ட்வேர் தான் கம்ப்யூட்டருக்கு வந்து பண்ணுது. சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இஸ் டிப்பிக்கலி ஸ்டோர்ட் ஆன் அன் எக்ஸ்டர்னல் லாங் டேர்ம் மெமரி டிவைஸ் சச் அஸ் ஹார்ட்வேர் ஆர் மேக்னெட்டிக் டிவைஸ். இது வேறு ஒன்றும் இல்லை. சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லாங் டேர்ம் மெமரி டிவைஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. எக்ஸ்டர்னல் லாங் டேர்ம் மெமரி டிவைஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு USB எடுத்துக்கோங்க, பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. பட் அதெல்லாம் வந்து ஹார்ட்வேர். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி. பட் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் ஆர் மேக்னெட்டிக் டிஸ்க், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் லாங் டேர்ம் மெமரி டிவைஸ் அப்படின்ட்டு சாஃப்ட்வேருக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we are going to see about PCs and Macs. PC அப்படின்னா என்னது? PCயோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். அதை தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மாக PC அப்படின்ட்டு இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். PCs are what most of us use on daily basis or work or personal use. பிசி அதாவது பர்சனல் கம்ப்யூட்டரை வந்து நம்ம டெய்லி பேஸஸாக யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம ஒன்று பர்சனல் யூஸாக யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒர்க் விஷயமாக நம்ம வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்பிக்கல் பிசி இன்க்ளூட்ஸ் அ சிஸ்டம் யூனிட், மானிட்டர், கீபோர்ட் அண்ட் மவுஸ். இப்போ வந்து ஒரு பிசி அப்படின்னாலே என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் யூனிட், மானிட்டர், கீபோர்ட் அண்ட் மவுஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டான பிசி அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். The definition of a personal computer is a small computer with a microprocessor designed for use by an individual. ஒரு ஹியூமன் இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் வந்து பிசி. அதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் வச்சு ஒரு டிசைன் பண்ணது தான் வந்து நம்ம பிசி அப்படின்ட்டு சொல்கிறோம். அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர்.
An example of a personal computers or desktop computer used in home, school, colleges and small business. இப்போ எக்ஸாம்பிள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நம்ம வீட்டிலையே யூஸ் பண்ணுவோம். வீட்டிலனா வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் firm named MITS made the first personal computer in 1974. A small firmனா வேறு ஒன்றும் இல்லை, நிறுவனம் அப்படின்றது தான் நம்ம வந்து firm அப்படின்னு சொல்லுவாங்க. MITS அப்படின்ற firm வந்து 1974 ஃபஸ்ட்டு பர்சனல் கம்ப்யூட்டரை அவங்க தான் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. யூசஸ் என்னெல்லாம் யூசஸ் இருக்குது அப்படின்னா, இன் ஹோம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளேயிங் கேம்ஸ், business or personal computers for word processing, accounting, desktop publishing and etc. வீட்டிலனா நார்மலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், விளையாடுவோம், செய்வோம், ஃபோட்டோஸ் ஏற்றி வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். தென் பிஸ்னஸ் யூஸ் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், பிஸ்னஸில் இப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, டேக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கேல்குலேஷன் உட்காந்து போடுறதுக்காக அங்கே அதில் வந்து சேவ் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். தென் டைப்ஸ் ஆஃப் பிசினா என்னெல்லாம் இருக்குது? ஒர்க் ஸ்டேஷன், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், பாக்கெட் பிசி, டேப்லெட், அல்ட்ரா மொபைல் பிசி, பாம் டேப் அண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர். இதில் வந்து ஒன்றா பார்ப்போம். ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா வந்து நான் இப்போ பிக்சர் காமிக்கிறேன். திஸ் இஸ் அ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா வந்து இப்போ ஐடி கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க் ஆஃப் த கம்ப்யூட்டரை வந்து இணைக்கிறது தான் வந்து ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லேப்டாப், ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும் லேப்டாப். நம்ம எல்லாருமே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிபிடி கூட நம்ம லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணியிருப்போம், போட்டிருப்போம். தென் ஸ்மார்ட் ஃபோன் அப்சல்யூட்லி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான பொருள் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே அது தேவைப்படுது. தென் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து இப்போ தான் நம்ம பிசிஸில் பார்த்தோம். பாக்கெட் பிசி அப்படின்னா திஸ் இஸ் த பாக்கெட் பிசி. இது வந்து ரொம்ப ஹேண்ட்ஹெல்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பாக்கெட் பிசி. தென் டேப்லெட், ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும். டேப்லெட் ஃபோன் மாதிரி இருக்கும், பட் ஃபோன் இல்லை, ஃபோன் மாதிரி பெருசு. It will be more portable for us. Then ultra mobile PC. This is the ultra mobile PC. இது பார்த்துக்கோங்க. Then palm top and handheld computer. இதுதான் வந்து நம்ம ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம் டாப் அந்த நேம்லேயே வந்து தெரியுது. பாம் அப்படின்னா உள்ளங்கை அளவு தான் இருக்கும். ஹேண்ட்ஹெல்டு அப்படின்னா கைக்கு அடக்கமாக, உள்ளங்கை அளவுக்கு நல்லா கைக்கு அடக்கமாக அந்த குட்டியாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர், பாம் டாப் அண்ட் ஹேண்ட்ஹெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். Then move on to the topic of Mac அப்படின்னா த மெக்கின்டோஷ் அப்படின்றத தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக சுருக்கி மேக் அப்படின்ட்டு கூப்பிட்றோம். இது வந்து இஸ் அ ஃபேமிலி ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் டிசைன்டு, மேனுஃபேக்சர்ட் அண்ட் சோல்டு பை ஆப்பிள் இன்க் சின்ஸ் ஜனவரி 1984. ஜனவரி 1984 இருந்து ஆப்பிள் கம்பெனி வந்து பர்சனலாக அது வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களாம் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து த மெக்கின்டோஷ். எவ்ரி மெக்கின்டோஷ் மாடல்ஸ் வேர் எக்ஸ்பென்சிவ். ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும், சாதாரண ஆப்பிள்னாலே வந்து எக்ஸ்பென்சிவ். இவ்வளோ பெரிய ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆச்சரியம் இல்லை. பிகாஸ் இப்போது ஒரு ஆப்பிள் ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னாலே அபோவ் 50,000 வரும். இல்லை ஆப்பிள் மேக் எடுக்கிறோம் அப்படின்னாலே, ஆப்பிள் மேக் மீன்ஸ் லேப்டாப்பு. ஸோ மேக் எடுக்கிறோம் அப்படின்னா அபோவ் 1 lakh தான் இருக்குது, இல்லைன்னா 1 lakh இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபுல்லி ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஸோ இட் இஸ் கால்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். மெக்கின்டோஷ் G3, iMac, PowerBook G3 அண்ட் iBook, இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து வெரி கிரிட்டிக்கலி அண்ட் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் டியூ டு their high performance, competitive prices and aesthetic designs and helped return Apple to profitability. இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. டு their ஹை பர்ஃபார்மன்ஸ், அதோட உள்ளே இருக்கிற ஒர்க்கிங்ஸ், அதோட ப்ரைஸஸ், ஆஸ்தட்டிக் டிசைன்ஸ். ஆஸ்தட்டிக் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அழகான டிசைன்ஸ், அதை பார்க்கவே வந்து நல்லா அட்ராக்டிவ்
டிவைசஸாக இருக்கிறனால ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு வந்து இது நல்லா வந்து ப்ராஃபிட்டை வந்து தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் மேக் இஸ் இனிஷியலி ஹேட் நோ நேம் பட் கேம் டு பி நோன் அஸ் மேக்கின்டோஷ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன் 1988. 1988 வந்து ஃபஸ்ட்டு மேக்கோட ஓஎஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கெல்லாம் நேம் வைக்காமல் சும்மா மேக்கின்டோஷ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. Then Mac OS in 1997 with the release of Mac OS 7.6 and respectively called Classic Mac OS. Mac OS 1997ல் இருக்கிற Mac OS 7.6 வெர்ஷனை வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் Mac OS அப்படின்ட்டு நம்ம வந்து கூப்பிடுறோம். இட் இஸ் மல்டிலிங்குவல். த ஆப் ஸ்டோர் ஃபார் மேக் இஸ் ஹப். இட் இஸ் மல்டிலிங்குவல்னால் வந்து எல்லா லாங்குவேஜையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும், பைனரி லாங்குவேஜ் தான் தெரியும். ஆனால் இதில் இருக்கிறது வந்து மல்டி லாங்குவேஜ் வந்து கற்று வச்சிருக்கு. த ஆப் ஸ்டோர் ஃபார் மேக் இஸ் ஹப் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கோம், ஏதாவது ஆப் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று எங்கே போவோம், ப்ளே ஸ்டோர் போவோம். இப்போ வந்து நார்மலான லேப்டாப் அப்படின்னா என்னது, ஆப் ஸ்டோர் போவோம். அதே மாதிரி இங்கே வந்து மேக்குக்கு வந்து இருக்கிற ஆப் ஸ்டோர் பேர் என்ன அப்படின்னா ஹப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மேக். This is the end of the seminar. Thank you girls. Thank you ma'am.